Assalamu alaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோல எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு வீடியோ வந்துட்டு வளமையான ரேண்டம் கிளிப்ஸ் எல்லாம் சேர்த்து எடிட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். எந்த விதமான ரசாயனங்கள் கலரிங்ஸ் இல்லாமல் வீட்டிலே சுத்தமாக தயார் செஞ்ச ஸ்ரீலங்கன் சரக்குத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கட்டர் தூள், அதோட ஸ்பெஷலாக நாங்கள் இப்போ செய்கிற சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, பீஃப் மசாலா, 10 வகையான தானியங்கள் வச்சு வீட்டிலே சுத்தமாக தயார் செஞ்ச ஸ்ரீலங்கன் சத்து மாவு உங்களோட வீட்டு வாசலுக்கே ஆர்டர் பண்ணி எடுக்கலும். டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தந்திப்பேன், வேணுமெண்டா பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் and hi friends, welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை கேமரா முன்னுக்கு நான் இப்படி உங்களோட வந்து பேசுவேன்னு நினைக்கல. ஆனால் எனக்கு இதை செல்லவே உங்களோட ஷேர் பண்ணவே வேணும் அப்படின்றதால தான் ஷேர் பண்ணுறேன். நான் இப்போ பேசிக்கொள்ள முதநாத்து இந்த சம்பவம் நடந்துச்சு, கேள்விப்பட்டிருப்பீங்க. பொல்காவலையில் இப்படி ஒரு வாலிபன் ஆக்சிடெண்ட் ஆகி மவுத்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வேறு யாரும் இல்லை, என் தம்பி தான். தம்பி மீன்ஸ் என் மாமிட மகன், கசின். ஆனால் சின்னத்துலேருந்தே தம்பி அப்படின்னு சொல்லியும் அவன் எனக்கு தாத்தா அப்படின்னு சொல்லியும் பழகிட்டு சுட்டி நான் தம்பின்னு தான் சொல்லுவேன். கிராமத்தில் பிறந்து அதுக்கு பிறகு அவன்ட கனவுகளுக்காக ஓடி படித்து பிடெக்கில் கிராஜுவேஷன் முடித்து இப்போ தான் 25 வயசு, கனவுகளை தேடி ஓடிட்டீக்கலை மரணம் வந்துட்டு. ஒத்தனில் இறப்பில் தான் அவன்ட சிறப்புகள் பேசப்படும் அப்படின்றது வந்துட்டு உலக நியதி இல்லையா? மூத்த இனத்துக்கு பிறகுதான் அவன் இப்படி செஞ்சான் இப்படி அப்படின்னு கதைப்படும். 25 வயசுலே இப்படி மனுஷர் சம்பாரித்து வச்சு, இப்படி உண்மையாக அழக்கூடிய கவலைப்படக்கூடிய மனுஷன் சம்பாரித்து வச்சுப்பான்னு நான் நினைக்கல. அவன் மையத்தை பார்க்கல தான் விளங்கிச்சு. இவ்வளோ இவனுக்காக கவலைப்படுற ஆக்கள் சேர்த்து வச்சுட்டு தான் இவன் மௌத்தாக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதத்தில் பெருமையாக இருந்துச்சு என் தம்பி என்ன நினைக்கல. இந்த இழப்பு வந்துட்டு ஏற்றுக்கவே இல்லை. ஒரு என்ன சொல்கிற, ஒரு பெரிய சொத்தை இழந்த மாதிரி. இதை தாங்குகிற சக்தியை அந்த தாய் தகப்பனுக்கு இறைவன் கொடுத்துடணும். இந்த உலகத்திலே உண்மையாக நாங்கள் சேர்த்து வைக்கிற சொத்து என்ன தெரியுமா? எங்களுக்காக எங்களோட சந்தோஷத்தில் உண்மையாக சந்தோஷப்படுற அந்த ஒரு உயிரையும், எங்களுக்காக எங்களோட கவலையில் உண்மையாக கவலைப்படுற ஒரு உயிரையும் சம்பாரித்து வைக்கிறது. அவன் அப்படி வந்துட்டு நிறையவே சம்பாரித்து வச்சுதான். எனக்கு என் யூடியூப் சேனலில் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் என் சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்ட நான் அதை உணர்றேன். எனக்காக உண்மையாக சந்தோஷப்படுறேன் என் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறீங்க. உங்களோட ப்ரேயர்ஸில் என் தம்பியை கட்டாயம் சேர்த்துக்கோங்க. அவன் அடுத்த உலக வாழ்க்கையில் நல்லா சந்தோஷமாயிக்கணும். அவங்களோட உம்மா பாப்பாக்கு அவன்ட இந்த இழப்பை தாங்கிக்கிற சக்தியை கொடுக்கணும் அப்படின்றத கட்டாயம் உங்களோட ப்ரேயர்ஸில் 7 மண்டா சேர்த்துக்கோங்க. அதை எனக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுமே மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். இதுக்கு பிறகு நீங்கள் பார்க்குற வீடியோ நான் ஏற்கனவே எடிட் பண்ணினது, அதை பாருங்கள். இந்த கிளிப் நான் இப்போ சேர்த்திக்கிறேன். அவன் மௌத்தாயினத்துக்கு பிறகு நேற்று தான் மையம் அடக்கினாங்க. இன்றைக்கு இந்த கிளிப் நான் இந்த வீடியோவில் சேர்த்திக்கிறேன். அவனுக்காக துவா செஞ்சுக்கோங்க. நான் ஃபோட்டோ போட்டிக்கிறேன் அவன்ட ஃபோட்டோ. தேங்க்ஸ் அலாட். வீடியோ வந்துட்டு மழையோட தான் ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு காட்டதும் போல் இஞ்சி மிச்ச நாளாக இல்லை இல்லையா? அதை சுட்டி இன்றைக்கு வந்து வீடியோவில் முக்கியமான ரெசிபி ஒன்று காட்டணும். அதுவும் ஆரோக்கியமான ஒரு ரெசிபி. இந்த ஸ்ப்ரவுட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, முளைக்கட்டை வச்சு சாப்பிட்றது. கடலை, கவுப்பி, பயிறு எது இருந்தாலும் அப்படி முளை கட்டி வச்சு சாப்பிடலும். நாங்கள் நிறைய பேர் சாப்பிட மாட்டோம், ஏண்டா அது வித்தியாசமாக்குது, அதை நாங்கள் சேர்த்துக்கவே மாட்டோம் இல்லையா எங்களோட டயட்டில். அதை சுட்டி அது வித்தியாசமாக்கும், ஆனால் கட்டாயம் சேர்த்துக்கங்க அப்படின்றதுக்காக தான் இந்த கிளிப்பை சேர்த்தேன்.
ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு கடலை காப்பி பயிறு எதுண்டாலும் நல்லா கழுவிட்டு ஓவர்நைட் ஃபுல்லாக அப்படியே ஊற வச்சிடணும். அடுத்த நாளைக்கு வந்துட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி நல்லா கழுவிட்டு ஈர துணியால் மூடி அதுக்கப்புறம் ஒரு மூடி உண்டாலே மூடி கீழே ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகிறதுக்கு. இது அப்படியே மூடி வச்சிங்க அப்படின்னா 24 மணி நேரத்தில் இது முளைக்கும். உங்களுக்கு இதை ஒரு நாள்லேருந்து 7 நாள் வரைக்கும் கூட முளைக்க வச்சு சாப்பிடலும். ஆனால் பெட்டர் வந்துட்டு ஒரு 2 நாள்லேயே முளைக்க வச்சு சாப்பிட்றது தான். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு அடுத்த நாள் காலையில் முளைச்சிக்கிறது. இப்போ இப்படி இருக்கக்கலே உங்களுக்கு இதை சலாட் செஞ்சு சாப்பிட்றேலும் நான் வந்துட்டு ஒரு 2 நாள் அப்படி கொஞ்சம் நேரம் வச்சு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தாக்கம் இப்படி அப்படி வைக்கிறீங்கண்ட காலையில் மாலையில் 2 டைமும் இப்படி கழுவிட்டு மூடி வைக்கணும். நான் வந்துட்டு ஒரு 3 நாள் முளைக்க வச்சு எடுப்பேன். எடுத்து அதுக்கு பிறகு தான் அதை சலாட் மாதிரி செஞ்சு சோறு கூட தான் சைட் டிஷ்ஷாக எடுத்து சாப்பிட்றேன். சில பேர் வந்துட்டு அதை காலை உணவாக கூட சாப்பிடுவாங்க. இந்த உடல் குறைக்க விரும்புகிறாக்கள் இல்லாட்டி இந்த டயபெட்டிக் பேஷண்ட் அந்த மாதிரி ஆக்கள் வந்துட்டு காலை உணவாக அந்த மாதிரி கூட எடுத்துக்குவாங்க. நீங்கள் இதை சலாட் செய்கிறதுக்கு நாங்கள் வளமையாக பச்சை சம்பல் செய்கிற மாதிரி தக்காளிக்காய் வெங்காயம் பச்சை கொச்சிக்காய் எல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் புல்லால் சாப்பிட மாட்டாங்கன்ட்டு சேர்க்கலை. உப்பு மிளகுத்தூள் தேசிக்காய் புளி விரும்பினது கேரட் இன்னும் என்ன சரி உங்களுக்கு மரக்கறி சேர்க்கணும் அப்படின்னா கூட சேர்த்துக்கலும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுக்கிற அவ்வளோதான். அப்போ அன்றைக்கி பகல் தான் நான் இந்த சலாட் செஞ்சிருந்தேன். உண்மையிலே சோறோட சாப்பிடக்கல எனக்குண்டா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்ஷால்லா கட்டாயம் முயற்சி செஞ்சு பாருங்கள். இந்த முடி போகிற பிரச்சனை இந்த தோலெல்லாம் அழகாய்க்கணும்னு எல்லோரும் நினைப்போம் இல்லையா, வயசாகக்கூடாது தோல் எப்போவுமே நல்லா இளமையாய்க்கணும் அப்படின்லாம் அப்படி நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஃபுட். இன்ஷால்லா கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். பழகினீங்க அப்படின்னா நீங்களும் சாப்பிடாம ஈக்க மாட்டீங்க. கிழமைக்கு 1 நாள் அப்படி இல்லாட்டி 2 நாள் கட்டாயமாக இன்ஷால்லா இந்த ஸ்ப்ரவுட் என்ன சரி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு நாங்கள் அவுட்டிங் போய்த்திருந்தோம். வேற எங்கேயோ தூர இடத்துக்கெல்லாம் இல்லை, எங்களோட ஊருக்கு கிட்ட இருக்கிற குளம் உண்டு. இது பத்தலகொடை அப்படின்னு சொன்னால் ஃபேமஸான குளம் உண்டு தான். பெரிய குளம் எத்தனையோ ஏக்கர் எனக்கு சரியாக நினைவில்லை, ஆனால் பெருசு. இப்போ நீங்கள் பார்க்குற ஏரியாவெல்லாம் நிறைய தண்ணி இருந்தது தான். இப்போ இந்த கோடைனால இப்படி வத்திக்குது. எனக்கு நினைவிக்குது என் மகள் வந்துட்டு சின்ன பிள்ளைக்கல இந்த குளம் வந்துட்டு இப்படி வத்திச்சு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னுக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்படி வத்தவே இல்லை. ஏன்டா மழையெல்லாம் மாஷால்லாம் நல்லா இருந்துச்சு தானே. அதுக்கப்புறம் இப்போ இப்படி வத்திச்சு அப்படின்னு சொன்னால் நடுவில் ஒரு மேடு மாதிரி இருக்குது, அது வந்துட்டு வெளியே வந்துடும். அப்போ அதுக்கு இப்படி எங்களுக்கு காலாலே முட்டங்கால் வரைக்கும் மாதிரி தான் தண்ணிக்கும் அப்படி நடந்தே போகலும். அப்போ நாங்கள் அங்கே தான் பெய்த்துட்டிக்கிறோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, அதே நேரம் அவ்வளோ கவலையாகவும் இருந்துச்சு. எப்படி இந்த குளம் வந்துட்டு இப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கவலையாயிருந்துச்சு. இந்த தண்ணியும் வத்திரம் வந்து இன்ஷால்லா நல்லா மழை பெஞ்சு குளம் நிறைஞ்சிடணும் அப்படின்னு நினச்சிச்சு. ஏன்னா இந்த குளத்தை நம்பி இந்த குளத்தை வாழ்வாதாரமாக நம்பி நிறைய பேர் ஊரை சுற்றி மீக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக வேண்டியாலும் இன்ஷால்லா மழை பெஞ்சு இந்த குளம் வந்துட்டு நல்லா நிறைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த கோடையில் நிறைய வெயில் இல்லையா, நிறைய ஃபேமிலிஸ் இந்த குளத்துக்கு வந்து இங்கே ஆக்கி சாப்பிட்டு ராவு சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு தான் போவாங்க. அதெல்லாம் பார்க்கலாம் நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. நிறைய பேர் இருந்தாங்க, எனக்கு அவங்கள வீடியோ எடுக்க கிடைக்கல, சமைச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் போகலை. இந்த சின்ன பிள்ளைகளெல்லாம் வந்துட்டு மண்ணில் விளையாடி குளிச்சு அந்த மாதிரி ஏடா ஃபுல் குளத்துலையுமே இறங்கி ஆடலும் அப்படி நல்லா விளையாட்டிருந்தாங்க. அப்போ நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போய்த்திருந்தேன். இந்த வாட்டர்மெலன் அதுக்கப்புறம் இந்த சத்துமா புட்டு பிளேன் டீ எல்லாம் எடுத்துகிட்டு போய்த்திருந்தோம். அப்போ அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு வந்தோம். ஆனால் நிறைய பேர் அங்கேயே ஆக்கி சாப்பிட்றாங்க. காலையில் வந்து காலை சாப்பாடு எல்லாம் ராவு வரைக்கும் மீந்துட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மனம் கொண்டது தான் மாளிகை இல்லையா. அப்போ வசதியானாக்கள் 5 ஸ்டார் ஹோட்டலில் போய்த்து ஒரு ஹை டீ குடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்துட்டு அது மனசுக்கு ரிலாக்ஸ்டாகிக்கும், அப்போ சந்தோஷமாக்கியும் அதுக்காக வேண்டி போவாங்க. சாதாரணமான எங்களை மாதிரி ஆக்கள் வந்துட்டு ஒரு நேரம் எங்களுக்கு அவ்வளோ செலவழித்து ஒரு ஹை டீ குடித்து சந்தோஷப்படுற அளவுக்கு எங்களுக்கு வந்துட்டு இல்லை, அப்படி வசதி இல்லை. அதை சுட்டி சந்தோஷம் அப்படின்றது வந்துட்டு அவனவண்ட தேவைக்கு ஏற்ப வேறுபடும் இல்லையா. அடுத்தவண்ட சந்தோஷம் அப்படின்னு நினைக்க போக்கில் தான் எங்களுக்கு அங்கே பிரச்சனையாகும். அது இல்லாமல் இப்போ எனக்கு வந்துட்டு உண்மையிலே நான் சொல்கிறேன், என் மனசை சொல்கிறேன், இந்த குளத்துக்கு போயிட்டு இப்படியெல்லாம் மீந்தது வந்துட்டு எனக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஹை டீ குடித்தா அந்த அவங்களுக்கு இதை சந்தோஷம் மாதிரியே எனக்கு சந்தோஷமாயிக்குது.
அப்போ அது அப்படிதான். உங்களுக்கு என்னதில் சந்தோஷம் மிக்குதோ அதை நீங்கள் யாருக்காக வேண்டியும் இல்லை, உங்களுக்காக வேண்டி நீங்கள் தாராளமாக செய்யலும். அடுத்தவங்களுக்காக செய்கிறேன் அப்படின்றக்கல தான் குடும்பத்துலேயும் பிரச்சனை, மனசுலையும் பிரச்சனை, அந்த மாதிரி கவலை அந்த மாதிரி வரும். அதை சுற்றி சந்தோஷத்தை உங்களுக்குள்ளே ஆக்கிக்கோங்க. யாருக்காகவும் நாங்கள் வாழ தேவையில்ல. உங்கள்கிட்ட வசதிக்குது, அது உங்களுக்கு சந்தோஷமாகவும் மீக்குதுன்றா பரவாயில்ல. அப்படி இல்லாட்டி எங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு சந்தோஷப்படுறது வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு மனசும் சந்தோஷமாய்க்கும், குடும்பமும் சந்தோஷமாய்க்கும், ஆரோக்கியமாகவும் மீப்பீங்க. ஒரு சின்ன மெசேஜ் ஒன்று உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அடுத்த நாள் காலையில் வந்துட்டு உங்களோட ஒரு விஷயமோடு ஷேர் பண்ணணும். இது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு 3 மாதமாக நான் வந்துட்டு தலைக்கு ஷாம்பூ வெளியிலேருந்து வாங்காமல் வீட்டிலே செஞ்சு போட்டுட்டிக்கிறேன். மாஷா அல்லாஹ், எனக்கு வந்துட்டு அவ்வளோ ரிசல்ட்ஸ் தருது. அதுக்கப்புறம் தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீட்டில் செய்கிற ஷாம்பூ வந்துட்டு எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து இந்த சோப் நட், இந்த சோப் காயின்னு சொல்லுவோம் இல்லையா, இது நான் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மருந்துகளை பற்றி. அதே மருந்து தான், செய்கிற விதம் தான் கொஞ்சம் வித்தியாசமாக்கும். இதோட அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திப்பேன், வேணுமெண்டா பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து இந்த சோப் நட் காய், அதுக்கப்புறம் சீயக்காவை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டுறணும். அப்போ தான் அது அவசரமாக வேகும். அதோட வாசத்துக்கு வெட்டிவேர் சேர்த்துக்கலும். இது ஆப்ஷனல், விருப்பம்டா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி தேவையில்ல. அதுக்கப்புறம் என்கிட்ட கசப்பு நெல்லிக்காய் வந்துட்டு காய வச்ச துண்டிக்கல்ல பவுடர் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பவுடர் தான் சேர்த்தேன். தாராளமாக உங்களுக்கு துண்டு சேர்க்கலும். அதோட கொஞ்சம் வெந்தயத்தை போட்டு தண்ணி ஊற்றி குறைஞ்சதை 8 மணி தியாலம் இல்லாட்டி ஓவர்நைட் ஃபுல்லாக வந்துட்டு இதை ஊற வச்சிடணும். நீங்கள் இதெல்லாம் பவுடர் ஃபார்மில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் மிச்ச நேரம் உங்களுக்கு ஊற வைக்க தேவையில்ல. கொஞ்சம் அந்த சாறு நல்லா வெளியே வர வரைக்கும் ஊற வச்சு அதுக்கப்புறம் இப்போ நான் காட்டுற மாதிரி அவிச்சு செஞ்சுக்கலாம். அடுத்த நாள் காலையில் வந்துட்டு இதை அடுப்பில் வச்சு அந்த துண்டுகள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நல்லா மசிஞ்சு வேகிறதுக்கு வேக வச்சுக்கணும். நல்லா கொதிச்சு வேகிறதுக்கு வேக வச்சுக்கணும். பவுடர் ஆயிருந்தாலும் அப்படி தான் நல்லா சாறு இறங்கி வேகிறதுக்கு வேக வச்சுக்கணும். ஆனால் துண்டை விட உங்களுக்கு பவுடருக்கு கொஞ்சம் குறைவாக வேக வச்சிங்க அப்படின்ட்டா போதும். ப்ரெஷர் குக்கர் பயன்படுத்தி கூட உங்களுக்கு ஒரு 5 விசில் அந்த மாதிரி யூஸ் பண்ணி வேக வச்சுக்கலும். இப்போ இப்படி அந்த துண்டெல்லாம் நல்லா வெந்ததுக்கு பிறகு இதை அப்படியே ஆற விட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி வடிச்சுக்கணும். எனக்கு டைம் இல்லை அப்படின்றதால நான் உடனே அப்படி வடித்து காட்டுறேன். நீங்கள் தாராளமாக ஆற வச்சுட்டு இப்படி நல்லா நான் காட்டுற மாதிரி மசிச்சு அந்த சாரெல்லாம் இப்படி வடித்து எடுத்துடணும். அந்த துண்டுகள் தலையில் அப்படி பற்றும் அப்படின்றதுக்காக வேண்டிதான் இப்படி நாங்கள் வடிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த சக்கைக்குது இல்லையா, அதையும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா புழிஞ்சி ஃபுல்லாகவே அந்த சாறு நல்லா வெளியே வரத்துக்கு எல்லாத்தையுமே எடுத்துருங்க. உங்களுக்கு இப்படியும் துண்டிக்கிறது விருப்பம் இல்லை அப்படின்னா ஒரு துணி வச்சு உங்களுக்கு வடிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை பொட்டிலில் ஊற்றி உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் 1 கிழமை வரைக்கும் வச்சு பாவிக்கலாம். அதை விட கூட நாள் வைக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு பிஸி உமன், உங்களுக்கு நிறைய நாளைக்கு பாவிக்கணும் இப்படி செஞ்சுட்டு ஈக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஃப்ரீசரில் வந்துட்டு நல்லா கட்டி ஆக்கிட்டு ஒரு ஜிப்லாக் பேக்கில் வச்சு உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நான் காட்டுற மாதிரி இந்த யோகட் கப்பெல்லாம் மிக்குது இல்லையா, அதில் ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. ஃப்ரீஸ் பண்ணி கட்டி ஆனதுக்கு அப்புறம் அந்த கட்டியை ஒரு ஜிப்லாக் பேக் உள்ளுக்கு போட்டு உங்களுக்கு 6 மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இதை வளமையாக நாங்கள் ஷாம்பூ யூஸ் பண்ணுற மாதிரியே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒன்ஸ் அ வீக் அந்த மாதிரி யூஸ் பண்ணினாலும் கூட தாராளமாக போதுமைக்கும். பல கெமிக்கல்ஸ் உள்ள அந்த ரசாயனங்கள் கலந்த ஷாம்பூ நாங்கள் யூஸ் பண்ணுறத நீங்கள் இதை பழகிட்டீங்க அப்படின்னா விடாமல் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சின்ன பிள்ளைகளுக்கு சரி இதை பழக்கி விடுங்க. நான்டா இப்போ என் மகளுக்கு வந்துட்டு இதே தான் யூஸ் பண்ணுறேன். அவங்களுக்கு வந்துட்டு விருப்பமாய்க்குது, இதோட பெனிஃபிட்ஸ் அந்த மாதிரி செல்லக்கெல்லாம் வந்துட்டு நல்லா விருப்பமாக யூஸ் பண்ணுவாங்க. மகனும் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. நான் எல்லாருமே வந்துட்டு இந்த ஷாம்பூ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ இன்ஷா அல்லாஹ் ஏலும் அப்படின்னு சொன்னால் ஒரு தடவை முயற்சி செஞ்சு பாருங்கள். கொஞ்சமாக அளவுகளில் செஞ்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு விருப்பம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தொடர்ந்து பாவிச்சுக்கலும்.
இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவாக சாப்பிடுங்க, இந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.